ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் செஞ்சேன். ரொம்ப நாளாக பசங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் பரோட்டா அவ்வளோவா செய்ய மாட்டேன், இவங்க கடையில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பரோட்டா நல்லா போடுவாங்க வீட்லேயே. சரின்ட்டு நான் அதை ரெடி பண்ணலான்ட்டுன்னு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை ஜாமான்லாம் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிட்டு, நல்லா வெங்காயம் வதங்கிட்ட பிறகு அதுலேயே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இந்த மிக்ஸி ஜாரில் வந்து மிளகு, ஜீரகம், சோம்பு, ஒரு பத்த தேங்காய், கொஞ்சோண்டு கசகசா இதெல்லாம் வச்சு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இதில் வந்து நான் வந்து சிக்கனில் தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டேன். இதையும் நான் அதிலேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கட்டோன்னு நல்லா கலந்து விட்டுட்டு, குழம்பு பொடி நம்ம வீட்டுக்கு எப்போவுமே யூஸ் பண்ணுற குழம்பு பொடி நான் அரைச்சி வச்சுருப்பேன் ஓனா, அதையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டேன். எங்கள் வீட்டுக்கார் பரோட்டாக்கு இந்த மாவெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு சைடு குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க பரோட்டா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பரோட்டா போட்டாச்சு, குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியது தான்.